ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கஷ்ட காலத்தை முடிச்சு வச்சுட்டு தான் இனிமே உனக்கான சந்தோஷ காலத்தை தொடங்கி வைப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன் வீட்டில் வந்து கம்பீரமாக உட்காந்துட்டேன். இனி நான் உனக்கு நடத்த போகிற நல்லதையெல்லாம் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்லமே. நேற்று கூட ஒரு விஷயத்த மனசில் யோசிச்சு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ பத்தியா அது ஒன்றுமே இல்லாமல் சரியாகி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் பல விஷயங்களை தேவையில்லாமலே நீ யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்க. உன் வாழ்க்கையில் இனி நீ எந்த விஷயத்தையுமே அதிகமாக யோசிக்க வேணாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீ ரொம்ப யோசிக்கும் போது அலசி ஆராயும் போது அது தேவையில்லாத மன குழப்பத்தையும் கஷ்டத்தையும் தான் உனக்கு கொடுக்குது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாத்தையும் நீ தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. வீணான கவலையோ குழப்பமோ உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ என் மேலே கோபப்பட்டு நான் உனக்காக எதுவுமே செய்யலை நினச்சி என்னை விட்டு விலகி போனாலும் கூட இந்த வராகியம்மா உன் கூடவே தான் வருவேன். நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீயும் எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை பக்குவப்பட்ட பிள்ளையாக வாழ தயாராகு. இத்தனை நாள் கஷ்டத்தோடு வாழ்ந்த உனக்கு இனிமே இனிமையான வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகிறேன். நேற்று உனக்காக நான் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதற்குரிய பலனை இன்று நீ உணர்வாய் என் செல்லமே. உன் மனசில் இருக்க சுமையையும் பாரத்தையும் குறைக்கும் விதமாகத்தான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆனால் நான் உனக்காக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் உன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. உன் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் காது கொடுத்து கேட்குறதே இல்லைன்னு என்னை பற்றி நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. நிச்சயமாக அது உண்மை கிடையாது என் செல்லமே. உனக்கு என்னை விட்டாலும் வேற யாரும் இல்லை. எனக்கும் என் மேலே இந்த அளவுக்கு உண்மையான அன்பும் பாசமும் வைக்கக்கூடிய பிள்ளை, நேர்மையான பிள்ளை வேற யாரும் இல்லை. உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் நல்ல குணத்துக்காகவும் தான் நான் உன் பின்னால் வர்றேன்னு ஏற்கனவே உன்னிடம் சொன்னேன் அல்லவா. எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு நம்பிக்கையோட என்கிட்ட வந்து எல்லாத்தையும் நீ சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உனக்கே சில விஷயங்கள் தப்புன்னு தெரியும் போது அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் என்கிட்ட கூட வந்து சொல்ல முடியாமல் ரொம்ப தயங்குறதும் தடுமாறுறதும் எனக்கு தெரியும். எப்போவுமே ஒரு விஷயம் சரினா எல்லார் முன்னாலும் அதை பேச முடியும் செய்ய முடியும்னா மட்டும் அதை நினைக்க பாரு என் செல்லமே. ஒரு விஷயத்த உன் வீட்டில் சொல்ல முடியலை அல்லது அடுத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம்னா அதில் நீ ஏதோ ஒரு தப்பு செய்கிறன்னு தானே அர்த்தம். இதை நல்லா யோசிச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் செய்ய பழகு. உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உருவாயிட்டிருக்கேன். நான் உருவாக்குகிற இந்த எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கான நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கும். இந்த வராகியம்மா கல்லுலையோ மண்ணுலையோ தூணிலோ துரும்பிலோ இருப்பது கிடையாது. உண்மையிலேயே நான் எல்லா மனிதரின் மனசுக்குள்ளேயும் எல்லாருடைய எண்ணங்களுக்குள்ளும் உணர்ச்சிகளுக்குள்ளும் தான் இருக்கேன். உன்னுடைய உணர்ச்சியை பக்தியாக மாற்றி என்னைய நினைக்க ஆரம்பிச்சிட்டினா நான் உன் வீட்டில் வந்து இதே போல் நிரந்தரமாக தங்கிடுவேன் என் செல்லமே. இப்போதைக்கு நான் உன்னை தேடி வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கேன்னா நீ ஆசைப்பட்டதை கனகச்சிதமாக முடித்து கொடுப்பதற்காக தான். உன் மனசு சுத்தமாக இருந்தது, உன் வீட்லேயும் எல்லாரும் நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்பவர்களாக இருந்தார்களே. ஆனால் நான் என்னுடைய இருப்பிடத்தை உன் வீடாகவே நிரந்தரமாக வச்சுக்குவேன் செல்லமே. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது முடியுமா சரியாக நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஒருபோதும் உன்னால் அதை செய்ய முடியாது. துணிஞ்சா மட்டும்தான், நம்பிக்கையோட வேலை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தானே நீ மலையேற தொடங்கினாய்.
ஆனால் கீழே நின்றுக்கிட்டு இருக்க பள்ளம் ரொம்ப அழகா எப்போ தெரியும் தெரியுமா? நீ மேலே ஏறி போய் மலை உச்சியில் நிற்கும் போதுதான். பெரிய மலை உச்சியில் இருந்து கீழாதல பாதாளத்தையும் ஆழமான பள்ளத்தையும் பார்க்கும்போது அது நல்லா அழகா இருப்பது போல தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல இங்கே இருக்கிறவங்களுக்கு எதிரில் இருப்பவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கதா தெரியும். உன் எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பார்க்கும்போது உன் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது போல தெரியும். ஒவ்வொரு விஷயமுமே அவங்கவங்க பார்க்குற விதத்தையும் அவரவர்கள் கண்ணோட்டத்தையும் பொறுத்து தான் இருக்குது. எது எப்படி அழகாக இருந்தாலும் அதை யாராவது ஒருத்தர் குறை சொல்கிறவங்களா நிச்சயமாக இருக்க தான் செய்வாங்க. அப்படிதான் உன்னையும் ஒரு சிலர் குற்றம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. நீ எதையும் கண்டுக்காத. இந்த வராகியம்மா எப்போதும் கூட துணையாக இருக்கேன்ற அந்த எண்ணத்தோடு மட்டும் உனக்கான வேலைகளை நீ செஞ்சினா போதும். நீ பசியோடு இருக்கும்போது என்னைக்காவது யாராவது உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துருந்தாங்கனாலும் சரி, அல்லது நீ கஷ்டத்தில் வருத்தத்தில் வேதனையில் துன்பத்தில் இருக்கும்போது யாராவது உனக்கு ஆறுதல் சொல்லி உதவி செஞ்சுருந்தாலும் சரி, உனக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போதோ அல்லது மனசு சரியில்லாமல் கஷ்டத்தில் இருக்கும்போதோ யாராவது உன்னை நலம் விசாரித்தாலும் சரி, இப்படி கஷ்டத்திலும் துன்பத்திலும் பசியிலும் உடல் வியாதியிலும் இருக்கும்போது உன்கிட்ட வந்து பேசி ஆறுதலாக இருந்தவங்கள ஒருபோதும் உன் வாழ்க்கை முழுவதும் நீ மறக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உன் வாழ்க்கைக்கு உண்மையான சொந்தங்களாகவும் நண்பர்களாகவும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் மனசையும் உன் வாழ்க்கையுமே கூட ஆனந்தமாக ஆக்க முடிவெடுத்துட்டேன். அதனால் நீ என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். பல நாட்களாக உனக்கு நடக்காமல் இழுத்தடித்த விஷயங்கள் எல்லாம் இப்போ விரைவாக நடந்து முடியும். இதனால் வரைக்கும் உனக்கு துன்பத்தை தரக்கூடிய கர்ம வினைகளையும் கஷ்டகாலத்தையும் அனுபவிச்சிட்ட. இனிமே இன்பம் தரக்கூடிய நல்ல மாற்றங்களையும் சந்தோஷ காலங்களையும் நீ அனுபவிக்கும்படி இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் பல விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வராகியம்மா உனக்கு நல்லதையே செஞ்சு கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசை எப்பவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த வராகியம்மா எப்பவுமே கொடுத்துக்கிட்டும் உன் கண்களில் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு சில நல்ல வாய்ப்பு கைக்கு எட்டுறது போல எட்டி கிடைக்காம நழுவி போகும்போது கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பு உன்னை விட்டு விலகி போனாலும் சரி, எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு மாபெரும் வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். மனசுக்கு கஷ்டமும் காயமும் கொடுக்காம இந்த உலகம் உன் கைகளில் எதையும் கொடுக்காது. நீ இந்த உலகத்தில் பல கஷ்டங்களை சந்திக்கணும், மன காயங்களையும் சந்திக்கணும். அப்புறமா தான் நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை உன் கண்கள்லையே காட்டும். ஆனால் நிச்சயமா நீ வெற்றி பெற்றிடுவாய் என் செல்லமே. கூடிய விரைவில் நீ நம்பிக்கையோடு செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த வராகியம்மா உன் கைகளில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். உன் குலம் காக்க நலம் காக்க, உன் துயர் போக்க, உன் மனசை குளிர்விக்க இந்த வராகியம்மா உன்னை தேடி நாடி உன் வீட்டுக்கு வந்து விட்டேன் அல்லவா. இன்னையிலிருந்து இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நான் ஒருபோதும் அதை நடத்த விட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்க போகிற இந்த சமயத்தில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்னு தெரியாம யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சா உடனே துவண்டு போகாதே. யாராவது உன்னை நிராகரிச்சா நெஞ்சு சோர்ந்து உடைந்து போகாதே. இந்த வராகியம்மா உன்னை மேலே தூக்கி விடுறதுக்காகவே, உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு சகல செல்வங்களையும் கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வீட்டிலேயே நிலையாக இருந்து உனக்கான எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு விலகி போவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாருமே தோக்காமலே ஜெயிச்சவங்கன்னு கிடையாது. பல பேர் தோத்து போயிட்டோன்னு மூளையில் முடங்கி போனவங்க மூளையிலே கிடக்குறாங்க. தோத்தாலும் நம்ம அடுத்து ஜெயிப்போன்னு
நம்பிக்கையோடு யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க. நீயும் ஐயோ தோத்து போயிட்டோம், நாம் நினச்சது நடக்கலையேன்னு கவலைப்படாமல் அடுத்து எப்படி நாம் நினச்சதை நடத்திக்கிறதுன்னு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுன்னு யோசி. நீ யோசிக்கும் போதே உனக்கான நல்ல வழியையும் இந்த வராகியம்மா நான் காட்டி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க செய்வேன். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுடலான்ற நம்பிக்கையோடு நீ போராடும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிதானே தீரும். நீ எல்லார்கிட்டையும் போய் உன் மனசில் இருக்கிறத சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு மென்று முழுங்கவும் முடியாமல் கவலைகள் 1000 கவலைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்படுறதும் மன நிம்மதிக்காக கோவிலாக அலைகிறதும் உன் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லி வருந்துறதும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பல நாளாக நீ அடக்கி வச்ச கண்ணீரும் உன் மன வலியும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லவே. உன் மன வலியையும் வேதனையையும் என்னை விட இங்கே வேற யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நான் உனக்காக எப்போதும் இருப்பேன் என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்க உன்னை பற்றி என்ன வேணால் சொல்லட்டும், உனக்கு பக்தி இல்லை, நல்ல குணம் இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, நல்ல செயல் இல்லைன்னு 1000 பேர் 1000 விதமாய் உன்னை என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. என் மனசில் நான் எப்போதும் உனக்காக ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு நீ மேலே வருவதற்கு உனக்கு நானே வழிகாட்டுவேன் என்று சொல்லவே. என்னை நம்பி இருக்கும் எந்த குடும்பங்களையும் நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படி இருக்கும்போது என்னையே வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை மட்டும் நான் கைவிற்றுவனா என்ன? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை விட்டு விலக மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கோ. கடல் அலைகள் எப்படி ஓயாமல் அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே போல் உன் மனசு இப்போ அலை பாஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இதை ஒரு இடத்துல நிறுத்தி நிதானமாக உன்னை மாற்றி பக்குவப்பட்ட வாழ்க்கையை நீ வாழும்படியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். என் அன்பு பிள்ளைகளுக்காக என்னால் செஞ்சு முடிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. என்னை நம்பி நீ எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் முயற்சி செய்யும்போது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். நானே உனக்கு வெற்றியை முடிச்சு கொடுப்பேன். எவ்வளவுதான் நீ சோதனையை சந்திச்சாலும் கண்டிப்பாக கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ சாதனை படைக்கத்தான் போற. என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ தைரியமாக செயல்படும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு ஒரே கஷ்டங்களும் துன்பங்களுமா இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. இப்போ நீ அனுபவிக்கிற இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செஞ்ச தவறுக்கான தண்டனைகள் தான். இந்த தண்டனை மூலமா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இனி உன்னுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் கழிச்சிட்டு நீ செஞ்ச நன்மைகளுக்கான நல்ல புண்ணியத்தை நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே. இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ மன மகிழ்ச்சியோடு உனக்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும். உனக்கு துணையாக நான் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறும்படியும் உன் மனசுல சந்தோஷம் வந்து சேரும்படியும் முகமெல்லாம் மலரும்படியும் செஞ்சு காட்டுவேன். எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சி சோம்பேறித்தனத்தோட சலிப்போட ஒத்தி போடுகிற செயல்களை செய்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. எந்த ஒரு மனிதன் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சலிப்போடும் வெறுப்போடும் செய்கிறானோ அவனை தாண்டி இன்னொருத்தர் அந்த செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் கண்ணு முன்னாலேயே அவனை முந்திக்கிட்டு ஆளாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அதனால் நீ ஒருபோதும் எந்த வேலையை செய்கிறதுக்கும் சோம்பல்தனம் கொள்ளாதே. உன் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான வேலையாக இருந்தாலும் சரி, உன் அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, சோம்பல்தனம் போடாமல் நீ செய்ய நினைக்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சின்னா இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து விடுவாய். உன்னை கரையேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா சுழல்களில் இருந்தும் நிச்சயமாக உன்னை கரையேற்றிடுவேன். உன் மனசில் பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை நீ வச்சுக்கிட்டினா அதில் அழகான மலர்கள் பூத்து குலுங்குவது போல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. இருட்டாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு.
நீ ஆசைப்பட்டது நடக்கிறதுக்காக உனக்காக யார் யார்கிட்ட போய் பேசணுமோ எல்லார்கிட்டையும் எந்த விதத்தில் பேசணுமோ அந்த விதத்தில் பேசி புரிய வச்சு நீ நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி தர்றேன். உனக்கான வெற்றி கதவுகள் இப்போ திறக்க போகுது. அதை பிடிச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி வந்து விடலாம். இனிமே நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியும்.